நம் தமிழகத்துடைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருப்பதை விட ஏதோ ஒரு பள்ளியில், அதாவது காமத்தை பற்றி சொல்ற, காம சூத்ரா பற்றி சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார்னு வச்சுங்க, அதனால நிறைய பேர் பயன்பெறுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இணையதளங்களையே வெடிச்சு செதற அளவுக்கு அவர் அந்த விஷயத்தை பேசுறதுனால இன்னைக்கு அவருடைய கட்சி பதவியே போயிருக்கு. ஏற்கனவே பொன்முடியை எப்படியா தூக்கலாம்னு மண்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கட்சியிலேருந்து. இதுதான் சாக்குன்னு சொல்லி இவர் வாயை விட கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. இன்னைக்கு பொன்முடி என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க. பொன்முடி என்ன பண்றாருன்னா, ஒரு பெரியார் திராவிட கழகத்துடைய விழாவுக்கு போறாரு. பெரியார் திராவிட கழகத்துக்கு போனமுனே அது ரத்தத்துல சூடு ஏறின்னு போல இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, அங்க காமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா பெரியார் சொல்லி கொடுத்து, பெரியாரே நிறைய பேசியிருக்காரு, அதனால பெரியாரே பேசியிருக்காருல்ல, நாமளும் ஒரு சின்ன பெரியாரா வந்துடலாம்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. அங்க போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒருத்தர் விலைமாது வீட்டுக்கு போனான். விலைமாது வீட்டுக்கு போய் அங்கே விலைமாதுட்ட போகும்போது விலைமாது கேட்டாங்களா, நீங்கள் சைவம் வேண்டும் வைணவ வேண்டும். அந்த ஆள் புரியல, என்ன அது சைனது, எல்லாரும் வந்தால் 5-10 சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நீ என்ன சைவமானம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஆள் உன்னை விலைமா சொல்லிருக்காங்க, சைவனா இப்படி வைணவம்னா இப்படி அப்படின்னாங்க. உன்னை புரியல, அது என்ன இப்படி அப்படி எல்லாம் ஒன்று தானே அப்படின்றாங்க. அப்படி இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுக்கிறதுன்றார். அப்போ எவ்வளோ ஒரு கொச்சையான வார்த்தையை அத்தனை பேர் முன்னாடி அந்த மேடையில், அது பெரியார் திராவிட கழகத்து மேடையில், பெரியார் திராவிட கழகம்னாலே அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவருடைய பேச்சை பெரியாரே கேட்டார்னு வச்சுக்க அசந்து போவார். பா நான் தானோ நீ சிசிரை எடுத்துக்கணும், என்னை விட டபுள் படங்கா, அதாவது நான் 10 அடி பாய்ஞ்சேன் 20 அடி பாயிரு அப்படின்னு சொல்லி பெரியாரே புகழ்ந்துருப்பாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை அது பேசுறதுனால விமர்சனம் ஆராயப்பட்டிருக்கு. இதனால தான் இன்னைக்கு அவருடைய கட்சி பதவியை திமுக தூக்கியிருக்கு. அடுத்து 2026 எலெக்ஷன் வரப்போது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பேச 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 அது கட்சிக்கு அவப்பேர் அப்படிங்கிறதுனால. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ கனிமொழியே அவங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தவறான பேச்சு அப்படின்னு சொல்லி கட்டணமும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இவ்வளவு தெரிஞ்ச பின்னாடியும் ஏன் இவர் அடிக்கடி பேசுறாரு? பல மேடைகளில் பார்த்தோம்னாக்க சில விமர்சனத்துக்குரிய வார்த்தைகளாக பேசுவார். ஒரு சமயம்லாம் பட்டியலினத்து அதிகாரிய பேசினார், அதுக்கப்புறம் ஓசி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினார். இது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாமல் பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல, இல்லை வயது மூப்பின் அடிப்படையில் இப்படி பேசுறாங்களா தெரியல. இவர் இந்த பேச்சு, இந்த பட்டை நாமம் படிக்கிற பேச்சு என்னன்னாக்க பெண்களையும் விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கு, இங்க சைவத்தையும் வைணவத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் கிளப்பிக்கு இருக்கு. இதனால இன்னைக்கு தன்னுடைய கட்சி பதவியை பொன்முடி இழந்திருக்காரு. ஏன்னா அமைச்சர் பதவியும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகளில் தான் அவர் சிக்கி தவிச்சுக்கிருக்காரு. பதவியும் போய் மறுபடியும் வனத்துறை மந்திரியா வந்தாரு, இப்ப மறுபடியும் பல சர்ச்சைகளுக்கு ஆளாயிருக்காரு. இந்த பிரச்சனைகளால் என்ன அப்படின்னா, திமுகவுடைய முதல் பேச்சா அப்படின்னா கிடையாது. திமுகல முன்னாடி தீப்பொறி ஆர்வம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேசுறது எல்லாமே ஆபாசா 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 ஆபாசம். அதை சிரிச்சு பார்க்கறதுக்காகவே திமுக தொண்டர்கள் படை சூழ நிற்பாங்க. திமுக தொண்டர் நிற்கிறவங்க மாற்று கட்சிக்காரங்களே நிற்பாங்க. தீப்பொறி ஆர்வமா மாற்று கட்சிக்காரங்களா, நம்ம மேடைக்கு முன்னாடி போனால் நம்ம பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லி ஓட்டில் எங்காச்சும் ஒரு சந்துக்கு இல்லை நின்றுக்கிட்டு கேட்பாங்க, தீப்பொறி ஆர்வம் பாப்பா இப்படி பேசுறாரு. அதே மாதிரி தான் இப்போ சிவாஜி ஒருத்தர், சிவாஜி தானே, சிவாஜி ராமமூர்த்தி ஒரு பேர், அவர் இப்போ ஃபுல்லாக ஆபாசமாக பேசுகிறாரு. இந்த ஆபாசம் பேசினாதான் இங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்க முடியுமா அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை பெரியார் திராவிட கழகத்தில் இந்த மாதிரி ஒரு காம சுத்ரா பற்றி ஒரு ஆபாசமாக பேசுனா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் நினச்சி பேசுகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய பதவியே இழந்திருக்காரு. இவர் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயம், ஒரு காமசூத்திர புத்தகத்திலே இல்லாத விஷயத்தோட சொல்லிருக்கலாம். இது இவர் எங்கேயும் படிச்சு பேசினாரா, இல்லை இவரை யோசித்தாரா? நைட் ஃபுல்லாக படுத்துக்கிட்டு நாளைக்கு பெரியார் திராவிட மேடை இருக்கு, அதுக்கு என்ன பேசுவோம்,
இப்படி பேசினா என்ன, இப்படி பேசினா என்ன யோசிச்சாரா? எப்படிதான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு தோணல் வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா பல பல பேர் வந்து பல மேடைகளில் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிற விஷயம்னா, நான் பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன், பல புத்தகங்களை படித்து 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 என் மண்டல ஏற்றி ஏற்றி அதன் மூலம் நான் பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பொன்முடி என்ன வகையான புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தார், எந்த வகையான புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னே தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இது என்னன்னாங்க, இனிமேல் நம்ம மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. விலைமாத வீட்டுக்கு போனாலே இனி போன உடனே செய்யுமா செய்யுமான்னு கேட்க போகிறாங்க. அங்கே போகிறாள் அசுமா செய்யுமான்னு கேட்டு செருப்படி வாங்கிட்டு வர போகிறது உறுதி. அதுக்கெல்லாம் காரணம்னா அது பொன்முடி அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு இது வந்து ஒரு ஆபாச பேச்சு. இன்னைக்கு இணையதளங்களையும் சரி எதுலையும் சரி நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் வந்தாலும் 18+ அப்படின்னு போட்டுரும். ஆனால் இதே இது பல கட்சிகள், திமுக மட்டும் இல்லை, பல கட்சிகள் மேடைகளில் பல பேர் சில பேர் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க. இந்த ஆபாசமாக பேசுறதுக்கு மட்டும் 18+ ஏன் பண்ணுறதில்ல? பொது இடங்களில் பொது மேடைகளில் ஆபாசம் பேசக்கூடாது அப்படிங்கிற சட்டமும் கிடையாது. அவதூறு வழக்குன்னு போடுவாங்க. பல அவதூறு வழக்குகள் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவதூறு வழக்கில் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி பொது இடங்களில் பேசுவது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். அதே இடத்துல அதே பெரியார் திராவிட மேடையில் முன்னாடியே ஆண்கள் இருந்துக்கலாம், பெண்கள் இருந்துக்கலாம். ஆனால் பெண்கள்னா பொதுப்படையான பெண்கள், குடும்ப பெண்கள் வந்துக்க மாட்டாங்க, கட்சியை சார்ந்த பெண்கள் தான் வந்துருப்பாங்க. ஆனால் இவருடைய பேச்சு இன்னைக்கு இணையதளங்கள் ஃபுல்லாக போகிறதுனால பல பெண்கள் அவருடைய பேச்சை கேட்டு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. இந்த முகம் சுளிப்பது நாளைக்கு திமுகவுக்கு ஓட்டு போடும்போது முகம் சுளித்து விட்டால் திமுக படுத்தே விடும்.